இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா, நீங்கள் ஒரே ஒரு ஏபிஎன் செட்டிங் மட்டும் மாற்றி உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து 100% அதிகரிக்க முடியும். இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எந்த சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம் கார்டு நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருக்க ஏபிஎன் நேம் ஷோ ஆகும். நீங்கள் நியூ ஏபிஎன் ஆப்ஷன் பாட்டமில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நேம் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 6G ஸ்பேஸ் விட்டு அல்ட்ரா பிக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். 6G அல்ட்ரா பிக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏபிஎன் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ண ஜியோன்னு என்டர் பண்ணுங்கள். ஏர்டெல்லாம் ஏர்டெல் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் விஐ சிம் யூஸ் பண்ணால் விஐன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மோட நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் என்டர் பண்ணிக்கிங்க. அது கரெக்டாக என்டர் பண்ண பிறகு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டாட் வைங்க. டாட் வச்சுட்டு 6G அட் அல்லது ஸ்லாஷ் INDன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். 6G ஸ்லாஷ்ன்றதை வந்து நீங்கள் வந்து பக்கத்துலேயும் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுமே என்டர் பண்ணலாம். நீங்கள் எப்படின்னாலும் அதை என்டர் பண்ணிங்க. பக்கத்துலேயும் என்டர் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா ஸ்பேஸ் விட்டு என்டர் பண்ணிங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். அதை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்ததாக யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. யூசர் நேம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. யூசர் நேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட் 6G ஐவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்த பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்வர் சொல்லி வரும். சர்வரில் போய்ட்டு www.google.comனு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஓகே ஆகிடும். அதன் பிறகு MCC MNC அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. அத்தன்டிகேஷன் டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு PAP ஆர் CHAPன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் வந்து IPv4 இருந்தால் IPv4/IPv6 செலக்ட் பண்ணிக்கங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலில் IPv4/IPv6 செலக்ட் பண்ணிக்கோங்க. வேரியரில் வந்து அன்ஸ்பெசிஃபைடு ஆப்ஷன் வந்து அன்டிக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணுங்கள். LTE HSPAP HSPA UMTS EDGன்னு வந்தால் அதை அன்டிக் பண்ணிவிடுங்க. GPRS வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. மற்ற எல்லா ஆப்ஷனும் வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஏபிஎன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏபிஎன் சேவ் ஆன பிறகு அந்த ஏபிஎனை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். அல்லது ரீபூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீபூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் கண்டிப்பாக ஏற்கனவே இருந்ததோட 100% அதிகரித்துவிடும். இந்த ஒரே ஒரு செட்டிங் மாதிரினா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.